வணக்கம். சென்னை வெஸ்மாம்பலம்ல இருக்கக்கூடிய த கல்பதேனு வந்திருக்கேன். இது கொலு பொம்மைகளுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவா இருக்க போகுது. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். த கல்பதேனு ஒரு ஹோம் பேஸ்டு ஸ்டோர். அதனால நீங்க இது ஒரு நேம் போர்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஏரியா பக்கம் வந்துட்டு பல பேருக்கு வீடு எங்க இருக்குன்னு தெரியாம போயிடுறாங்க, நேம் போர்டு இல்லாததுனால. அதனால நான் உங்களுக்கு தெளிவா அட்ரஸை சொல்றேன். சென்னையில வெஸ்மாம்பலம்ல விவேகானந்தா ஸ்ட்ரீட் அப்படின்னு கூகுள் மேப் போட்டுக்கோங்க. தங்கம் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. அது கொஞ்சம் பிரசித்தியான கடையா இருக்கு இந்த ஏரியால. அந்த தங்கம் ஸ்டோர்ஸ்க்கு ஒரு 4-5 பில்டிங் தள்ளி தான் ஒரு ஃபிளாட் இருக்கு. விவேக் ஃபிளாட் அப்படின்னு பேரு. அந்த விவேக் ஃபிளாட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல 3ஆம் நம்பர் ஃபிளாட்ல தான் த கல்பதேனு இருக்காங்க. ஸோ நேம் போர்டு தேடாதீங்க, அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ த கல்பதேனுவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் ரீச் பண்ணணுன்றத சொல்லிட்டேன். என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், நேரில் போய் பார்த்து கொலு பொம்மைகளை ரசித்து வாங்குங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசதி இருக்கிறதுனால நீங்கள் போய் எங்கெங்கேயோ நம்ம வெளியில் புறப்பட்டு போகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்முடைய கொலு பொம்மைகள் காலத்துக்கும் நம்ம வீட்டில் வச்சு ஆராதனை பண்ணக்கூடிய பொம்மைகளை நேரில் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் பொம்மைகளை வாங்கணுன்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறது, கொலு பொம்மைகளோட விலையோட சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே த கல்பதேனு பொறுத்த வரைக்கும் கேட்லாக் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேட்லாகோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அட்ரஸோட அந்த லிங்க்கும் இருக்கும், கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று கான்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் விலை தெரிஞ்சுக்கலாம். அதை விட ஈஸியானது என்ன அப்படின்னா கேட்லாகில் நீங்கள் போய் பார்க்குறது. ஸோ கேட்லாகோட லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஒவ்வொரு பொம்மையோட விலையோட நீங்கள் அந்த பட்டியலை பார்த்துட முடியும். உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இன்னும் என்னென்ன பொம்மைகள் இருக்குங்கிறதையும் நீங்கள் அந்த கேட்லாகில் விஷுவலாக பார்க்க முடியும். இதுதான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறது. இனிமேல் நம்ம கொலு பொம்மைகளை அப்படியே பார்த்துட்டே போக போகிறோம். ஃபுல்லாக இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய எல்லா பொம்மையும் ஒன்று விடாமல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. விலையை மட்டும் நீங்கள் கேட்லாகில் போய் பார்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி தான் நமக்கு முதல்ல வரப்போகுது. அதனால நிறைய கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. வரிசையாக யார் யாருக்கு என்ன சைஸில் வேணுமா, விட்டோபா கிருஷ்ணராக வேணுமா, மாப்பிள்ளை கண்ணன் தோரணையில் வேணுமா, குழலூதக்கூடிய கண்ணன் வேணுமா, தவழக்கூடிய கிருஷ்ணர் வேணுமா, எப்படி யாருக்கு என்ன ஆசையோ என்ன சைஸில் வேணுமோ அத்தனை விதமாக, ராதைய கிருஷ்ணா அப்படிங்கிற ஸ்வரூபத்தில் வேணும்னாலும் எல்லா வடிவங்கள்லேயும் கிருஷ்ணர் சிலைகள் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. குட்டி பாப்பாவா கிருஷ்ணரும் ராதையும் அழகாக இருக்கக்கூடிய ஜோடி பொம்மைகள் வேணும்னாலும் இவங்கள்ட்ட இருக்கு. டால்ஸ் அழகாக ரெடி பண்ணி அதில் வெண்ணத்தாழி கிருஷ்ணரா உங்களுக்கு அலங்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் அப்படிப்பட்ட டால்ஸும் கூட ஹேண்ட்மேடு டால்ஸ் இவங்கள்ட்ட ரெடியாக இருக்குது. துவாரகாபுரி கிருஷ்ணர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது கூடல் அழகர், மதுரை கூடல் அழகர் பெருமாள் தாயார் 2 பேரோட இருக்கிற காட்சி. காமாட்சி அம்பாள் அழகாக அந்த புடவையிலெல்லாம் நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. 1.5 அடி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அம்பாள் நல்ல அழகாக இருக்காங்க. அடுத்து ஆஞ்சநேயர் தோல் மேலே ராம லக்ஷ்மணரை சுமக்கக்கூடிய காட்சி. சிவபெருமான் தியான கோலத்தில் இருக்கிறது. சிவ குடும்பம் பார்க்குறீங்க. ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு தேவையான, அதாவது ஒரு 2 மகன்கள் இருக்காங்கன்னா அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு மகன், அப்பா பக்கத்தில் ஒரு மகன் அப்படின்னு. அப்புறம் பின்னாடி நீங்கள் பார்க்குறது வாஸ்து லக்ஷ்மி கிரகலக்ஷ்மி அம்பாள் பார்க்குறீங்க. அடுத்தது சிவபெருமான் தியான கோலத்தில் உங்களுக்கு ஸ்கின் டோன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இந்த பக்கம் பர்பிள் டோன் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் 2 பேருக்கும் உரிய, சிவ பார்வதிக்குரிய வாகனங்களோடு இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க. லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் பார்க்குறீங்க. 2 பேருமே அழகாக மடியில் தாயாரை வச்சுக்கிட்டு நல்ல கோயிலில் இருக்கக்கூடிய சிலையோட வடிவத்தில் இருக்காங்க. அடுத்தது குலசை முத்தாரம்மன் முத்தீஸ்வரர் தான் பார்க்குறீங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள். சென்னை வாழ் மக்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செட்டு அப்படின்னு இந்த கணவன் மனைவியாக நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் வச்சுக்கலாம். பின்னாடி தபஸ் காமாட்சி பார்க்குறீங்க.
அழகாக தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி. அடுத்தது ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஆஞ்சநேயர் 4 பேரும் இருக்கக்கூடிய ராம் பரிவார் செட்டு. அடுத்தது சிவ பார்வதி அழகாக ஜோடியாக இருக்காங்க. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி அவங்களும் ஜோடியாக இருக்காங்க. அதே மாதிரி பிரம்மா சரஸ்வதியும் ஜோடியாக இருக்கக்கூடியது வந்துடும். அடுத்தது இங்கே நீங்கள் பார்க்குறது திரிபுர பைரவி அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடிய அம்பாள். ஆனால் இவங்களுடைய பாஸ்டரை பார்த்துட்டு நான் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அதோட காமாக்கியா கோயிலுக்கு போயிருக்கும்போது பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது காமாக்கியா இப்படி தான் இருப்பாங்க. அடுத்தது சூரிய நாராயண பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறீங்க. 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வர்றாரு. பிள்ளையார் அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கக்கூடிய பிள்ளையார். அதுக்கு பக்கத்தில் பாலாம்பிகை குட்டி பாப்பா. அடுத்தது ராஜராஜேஸ்வரி நல்ல பெருசாக இருக்கக்கூடிய சிலை பார்க்குறீங்க. கரும்பெல்லாம் வந்துடும். ரொம்ப அழகாக மேலே குடையும் வரக்கூடிய ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பார்க்குறீங்க. ஆண்டாள் மடியில் ரங்கமன்னாரை மடியில் வச்சிட்டு இருக்கிற மாதிரியான அழகான திருக்கோலத்தில் 1.25 அடி உயரத்தில் இந்த சிலை அழகாக இருக்குது. அத்திவரதர் நின்ற திருக்கோலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், அத்திவரதர் சிலைகள்லாம் இன்னும் சில வருடங்களுக்கு தான், 1-2 வருடங்களுக்கு தான் நமக்கு மோல்டு கிடைக்கும். அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. நவ ஆஞ்சநேயர் செட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. 9 விதமான திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் சூப்பராக இருக்கிற மாதிரி 9 பொம்மைகள் வந்துடும். இது கிளேலையும் பேப்பர் மெஷ் 2துலேயுமே அவைலபிளாக இருக்குது, பேரோட கொடுத்துருக்காங்க. அடுத்தது துர்க்கை அம்பாளை தான் பார்க்குறீங்க. என்னுடைய அன்னை மீனாட்சி மாதிரி பச்சை கலரில் அழகாக இருக்கக்கூடிய துர்க்கை தான் நீங்கள், அதுவும் வன துர்க்கையாக நீங்கள் பார்க்குறீங்க. மகிஷன் மேலே ஏறி நிற்கக்கூடிய துர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது இங்கே திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடைய தரிசனம் பண்ணுறீங்க. வைத்தியர்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே ஏதாவது உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்கன்னா நவராத்திரியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உற்சவமூர்த்தி தாயாரோட வரக்கூடிய திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். சக்கரத்தாழ்வார் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கே தெரியும், பின்பக்கம் நமக்கு சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் வந்துடுவார். ஸோ நீங்கள் கண்ணாடி வச்சு காட்டலாம். நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் நரசிம்மரை வச்சு பின்னாடி சக்கரத்தாழ்வார் இருக்கிற மாதிரி வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி கொலுபொம்மையில் வச்சுக்கலாம். அஷ்டலக்ஷ்மிகள் பேப்பர் மிஷில் அழகாக ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பொம்மைகள் ரொம்ப நல்ல லுக்கோடு இருக்கிறது பார்க்குறீங்க. திருக்கடையூர் அபிராமி அம்பாளை பார்க்குறீங்க. இந்த ஸ்தலத்தில் தான் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16ன்ற ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அதனால் நீங்கள் அபிராமி அம்பாளை கண்டிப்பாக வாங்கி ஆயுள் விருத்திக்காக நவராத்திரி பூஜையில் வைங்க. ராமானுஜர் மாதிரியான ஆச்சாரியர்கள் சிலை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும். ஏன்னா ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த மந்திரத்தை உலகத்துக்கே சொல்லி எல்லாருக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட மகான். அதனால் இவருக்கு நம்ம கொலுவில் தான் மரியாதை செலுத்த முடியும். அதனால் கொலு பொம்மை வடிவத்தில் வாங்கி வச்சுக்கலாம். சின்ன கொலு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா முதல்ல பெண் குழந்தைகள் அப்படின்னு பெண் குழந்தைகளுக்காகவே நடத்தப்படக்கூடிய ஒரு நவராத்திரி விழா, பெண்களுக்கான விழா. அதனால் பாலாம்பிகையை குட்டி பாப்பாவாக நம்ம சின்ன சைஸில் 1 அடி சைஸில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை நீங்கள் பார்க்குறீங்க. பக்கத்தில் அன்னபூரணி 3/4 அடி 1 அடி உயரத்தில் இருந்தால் கூட அவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கக்கூடிய அன்னபூரணி நீங்கள் பார்க்குறீங்க. பேப்பர் மிஷில் இருக்கக்கூடிய பொம்மைகள். அடுத்தது புத்து அம்மன். ஆடி மாதத்தில் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். புத்து அம்மனுக்கு நம்ம நிறைய பால்லாம் கொண்டு போய் புத்தில் விடுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ புத்து அம்மன் நீங்கள் ஞாபகார்த்தமாக ஆடி மாதத்துலேயே வாங்கி வச்சுக்க முடியும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் 5 விதமான சொரூபங்களில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தியை தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம ராமானுஜரை தனியாக பார்த்தோம் மகானா. இங்கே செல்லப்பிள்ளை ராமானுஜரா எவ்வளோ அழகாக தலையை ஒரு கழிச்சு சாய்ச்சி அப்படியே அந்த கிருஷ்ணரை கொஞ்சக்கூடிய அழகோடு இருக்கக்கூடிய ராமானுஜரை தரிசனம் பண்ணிக்கிறோம். நவ மாரியம்மன் செட்டு போன வருஷம் ரிலீஸ் ஆனது. நிறைய பேருக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. இந்த முறை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. களிமண்ணால் செய்யப்பட்டது, கிளே டால்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பாரம்பரியமாக வச்சு கிளே டால்ஸ் மட்டும்தான் நாங்கள் கொலுப்படியில் வைப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு
நான் மாரியம்மன் வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் மாரியம்மன் பிரீத்தியான தெய்வம் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகா நவமாரியம்மன் வாங்கி வச்சுக்கலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கண்டிப்பா இந்த செட்டை நம்ம வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். கொலு பொம்மையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பஞ்ச சிவலிங்க பூஜை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி தான் நீங்க இங்க பாக்குறீங்க. சிவபெருமானுக்கு 5 லிங்கங்கள் பிரதிஷ்டை செஞ்சு அழகா முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல வழிபாடு பண்ணுவார். அதனால இந்த செட்டை நம்ம அழகா வாங்கி வச்சுக்கலாம். கும்பேஸ்வரரும் மங்களாம்பிகையும் நீங்க பாக்குறீங்க. அதாவது தமிழகத்துல அந்த சோழ நாட்டு பகுதியில் 4 திருக்கரங்களோட அம்பாள் அழகா இருப்பாங்க. ரொம்ப அழகான மடிசார் புடவை கட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுலேயும் மங்களாம்பிகையை பார்த்த கண்ணு இமைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க. மஞ்சுநாத சுவாமி தான் நீங்க பாக்குறீங்க. இந்த செட்டுல 2 பொம்மைகள் வரும். மஞ்சுநாத சுவாமியே நமக்கு தெரியுது. இந்த இன்னொரு சிலையில என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சரியா புரிப்படலை. கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேரும் பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. நிச்சயமா நீங்க இதை பத்தியான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ரமண மகரிஷி நீங்க பாக்குறீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மகான்களா பார்க்க போறோம். நம்முடைய மகா பெரிவா பாக்குறீங்க, ராகவேந்திர சுவாமிகளும் பாக்குறீங்க. 3 பேரும் மகான்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நம்ம பார்த்தாலும் பக்கத்திலேயே நீதி நூலை போதிக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆசானையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். கனகதாசர் அவரை தான் நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் நம்ம புதுசா பார்க்கக்கூடிய பொம்மைகளா இருக்கு. அடுத்தது மணக்குள விநாயகருடைய தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ரத்ராங்கி சேவையில மணவாள மாமுனிகளும் தேசிகரையும் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ஆழ்வார்கள் எல்லாருமே பெருமாளுடைய திருமேனியில ஒவ்வொரு ஆபரணமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மணி ஸ்வரூபமா நம்ம தேசிகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். சிவ குடும்பம் சின்ன சைஸ்லயும் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியுது. வாகனங்களோட இருக்கக்கூடிய 7 சிலைகள் வரக்கூடிய சப்தமாதர் செட்டு நீங்க பாக்குறீங்க. அடுத்தது நீங்க பார்க்கறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் எப்படிப்பட்ட உடைகள் அணிந்திருப்பாங்களோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் 16 பெண்கள் இப்படி வருவாங்க. இந்த 16 பெண் சிலைகளை வச்சு நம்ம ஏதாவது சூப்பராக ஒரு தீம் பிளான் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்க முடியும். ராம் பரிவார் செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் வரக்கூடியது. தசாவதாரம் செட்டு பேப்பர் மிஷில் அழகாக வந்திருக்கு. 1 அடி உயரத்தில் நல்ல திருத்தமான சிலைகளாக இருக்கக்கூடிய தசாவதாரம் பார்க்குறீங்க. ராஜராஜேஸ்வரி தர்பார் நீங்க பாக்குறீங்க. ஒரு பக்கம் லக்ஷ்மி, ஒரு பக்கம் சரஸ்வதி இருக்கிற மாதிரியான திருக்கோலத்துல ராஜராஜேஸ்வரி நடுவுல சிம்மாசனத்துல அழகா வீற்று இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி தர்பார். 2 விதமான சமயபுரத்தால நீங்க பாக்குறீங்க. ஒன்று என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னா கை வெளியில வந்து அந்த கத்தியோட இருக்கக்கூடிய திருமுகம் இந்த சிலையில பாக்குறீங்க. இந்த இடத்துல அப்படியே மோல்டு மாதிரி இருக்கக்கூடியது. எந்த ஃபினிஷ்ல யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி வாங்கிக்கலாம். 2 விதமா சமயபுரத்தால நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். வச்சுக்கிட்டு கூழ் பானையை வச்சுக்கிட்டு ஆடி மாசத்துல சூப்பரா கொண்டை வச்சுக்கிட்டு, அதாவது கிராமத்து பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கா பாருங்க அம்பாள். புதுசா இன்னோவேட்டிவா இந்த வருஷத்தோட புது வரவா இருக்கு கூழ் அம்மன். அடுத்தது மயிலாப்பூர் கற்பகாம்பாள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. திருவாரூர் கமலாம்பிகை தரிசனம். காயத்ரி தேவி 5 திருமுகங்களோட இருக்கக்கூடிய காயத்ரி தேவி. ஆண்டாள் பார்க்குறீங்க. ஆண்டாள் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க. சிவா விஷ்ணு பிரம்மா அழகா நீங்க பார்க்குறீங்க. சிவா விஷ்ணு பிரம்மா எல்லார் வீட்லேயுமே நம்ம மேலே உச்ச லாஸ்ட் படியில் வைக்க வேண்டிய ஒரு தெய்வமா சிவா விஷ்ணு பிரம்மாவை நம்ம வைக்க முடியும். சங்கீத மும்மூர்த்திகள் நம்ம வீட்டில் வந்து பரதநாட்டியம் அல்லது கிளாசிக்கல் மியூசிக்லாம் கற்றுக்கக்கூடியவங்க, வாத்தியங்கள் கற்றுக்கக்கூடியவங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சங்கீத மும்மூர்த்திகள் சிலை வாங்கி வைங்க. குழந்தைங்களுடைய விளையாட்டு கேரம் விளையாடக்கூடிய அந்த பொம்மைகள் பார்க்குறீங்க. அடுத்தது இங்கே ஜோடி ஜோடியாக வருவாங்க. நான் முதல்ல ஒரு ஜோடி காட்டுறேன். சிவனும் பார்வதியும் பார்க்குறீங்க. அடுத்து இன்னொரு ஜோடி காட்டுறேன். அதில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பார்க்குறீங்க.
அடுத்தது பின்னாடி பிரம்மாவும் சரஸ்வதியும் பார்க்குறீங்க. 3 ஜோடி பொம்மைகள் இருக்கு. அடுத்தது பிள்ளையார் சித்தி புத்தியோட கல்யாணம் பார்க்குறீங்க. முருகர் கல்யாணம் பார்க்குறீங்க. வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருக்கல்யாணம். அடுத்தது கிருஷ்ணர் பாமா ருக்மணி கல்யாணம் தான் நீங்க பார்க்குறீங்க. முருகப்பெருமான் அழகா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பாருங்க. நம்ம போட்டோவில் பார்த்து ரொம்ப ரசிச்ச ஒரு போட்டோவை இப்போ கொலுபொம்மை வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மயில் மேல காலை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. மயூர வாகனத்தில் வரக்கூடிய முருகப்பெருமான் மயில் மேல கால் வச்சுட்டு உட்காந்துருக்கிறது ஒரு தனி அழகா இருக்கு. உடுப்பி கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது செட்டு பொம்மைகள்ல நிறைய பேர் இந்த தெப்பக்குளம் தேடிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு தீமுக்காக. ஸோ தெப்பக்குளம் செட்டு நமக்கு இங்கே கிடைக்கிது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை வாங்கி வச்சுக்கிட்டா நிறைய தீமுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். வருஷா வருஷம் பயனுள்ள ஒரு செட்டாக நமக்கு இருக்கும். கைலாய செட்டும் காலகாலமாக என்றைக்குமே மவுசு குறையாதுங்கிற செட்டு தான் இந்த கைலாய செட்டு. அழகாக இத்தனை பொம்மைகள் வருது பாருங்க. கைலாய மலை வந்துடுது, சிவ குடும்பம் வந்துடுது, சனகாதி முனிவர்கள்லாம் வந்துடுறாங்க, பிரம்மா விஷ்ணு நந்தியம்பெருமான் எல்லாரும் வந்துடுறாங்க. கிங்கரர்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு செட்டாக வருது. கைலாயத்தை தரிசனம் பண்ண மாதிரி நம்ம வைகுண்டமும் பார்க்குறோம். வைகுண்டத்தில் பெரிய திருவடி சிறிய திருவடின்னு ஆஞ்சநேயர் கருடன் வந்துருவாங்க, நாரதர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தும்புரு தான் குதிரை ஃபேஸில் இருக்கிறவர். ஸோ அவரை பார்க்குறீங்க. சுகபிரம்மர் கிளி முகத்தில் இருக்கக்கூடியவர். அப்படி வைகுண்ட செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பஞ்சபூத செட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படின்னு 5 ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாளோடு இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க. ருக்மணி திருக்கல்யாணம், கிருஷ்ணர் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க. அப்புறம் நிறைய பொம்மைகள் துணை பொம்மைகளாக இருக்கிறதெல்லாம் வரிசையாக நீங்கள் பார்க்குறீங்க. இந்த செட்டெல்லாம் நம்ம ஸ்பேஸ் ஃபில்லர்ஸாக அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் குட்டி குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஏரியாவை நம்ம ஒதுக்குனாதான் கொலு பொம்மைகளை அவங்க விளையாட்டு பொருளாக எடுத்து பயன்படுத்தி உடைக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்து நம்ம வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பொம்மைகள். அடுத்து இங்கே டீ ஷாப்பு, இன்னும் நிறைய செட்டு பொம்மைகள் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே கல்யாண செட்டு. நான் எப்போதுமே சொல்கிறது தான், திருமணம் ஆகணும் உங்கள் வீட்டில் பெண் இருக்காங்க ஆண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் பிராப்தி சீக்கிரமாக நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணி வைங்க. அடுத்தது கஜேந்திர மோட்சம் செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிரம்மோத்சவம் செட்டு. அழகாக 10 பொம்மைகள் வந்துடும். திருப்பதியில் நடக்கக்கூடிய பிரம்மோத்சவம் 10 நாட்கள் 10 வாகனங்களில் புறப்பாடு பெருமாள் வரக்கூடிய காட்சியை இங்கே 10 பொம்மைகளாக வச்சுருக்காங்க. அழகான பேப்பர் மெஷ் பொம்மைகள் பார்க்குறீங்க. அடுத்தது மாமா மாமி செட்டு. அந்த மாதிரி நிறைய செட்டு பொம்மைகள். கடோத்கஜன், மாயா பஜார் செட்டு அது பார்க்குறீங்க. இங்கே கிருஷ்ணருடைய தொடர்பான கதைகள் வரக்கூடிய செட்டு. அஷ்டபைரவர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 8 விதமான சொரூபங்களில் பைரவர் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தது நவ நரசிம்மரும் 9 சிலைகள் இதில் வந்துடும். கார்த்திகை பெண்கள் செட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. 6 பெண்கள் வந்துடுவாங்க. குழந்தை முருகப்பெருமான் தாமரையில் இருக்கிற மாதிரி 6 பொம்மைகளும் சிவபார்வதியும் வந்துடக்கூடிய அழகான ஒரு செட்டு. லக்ஷ்மி குபேர பூஜை, அந்த லக்ஷ்மி குபேர செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஐயப்பன் சபரிமலை சாஸ்தாவுக்காக மலைக்கு போகக்கூடிய யாத்திரை குறித்த செட்டு தான் இந்த கன்னி பூஜையெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ஐயப்ப பூஜை செட்டு தான் பார்க்குறீங்க. பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. கலசத்தை பெருமாள் முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு அர்ச்சகர் நிற்கக்கூடிய காட்சி. நிறைய பேர் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஏணிப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஏணிப்படியில் ஏறி போய் கும்பாபிஷேகம் கோயிலில் நடக்க போகுது. ஐயப்பன் பார்க்குறீங்க. மாவடிவம்மன் காஞ்சிபுரம் பார்க்குறீங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆதிசக்தி அப்படிங்கிற அம்பாள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது பெரிய திருவடி கருடாழ்வார் பார்க்குறீங்க. ராம்லல்லா 2 ஃபினிஷில் இருக்குது. ஒன்று ஸ்டோன் ஃபினிஷில் பின்னாடி இருக்கிறதும், அடுத்தது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஃபினிஷும் பார்க்குறீங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் அப்படியே நான் வரிசையாக அப்படியே காட்டிகிட்டே வர்றேன், நீங்கள் பாருங்கள். துர்க்கை அழகாக இந்த கவருக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் அப்புறமா ஃபோட்டோ கேட்டு வாங்கி பாருங்கள். நிறைய பொம்மைகள், ஏராளமான கலெக்ஷன், இன்னும் ஓப்பனாக டிஸ்பிளேயில் வைக்கல, பாதி வச்சுருக்காங்க. அதுவே நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. அகத்தியர் வந்து நல்ல ஒரு பிராஸ் ஃபினிஷில் இருக்கக்கூடிய அகத்தியர் ஆன்டிக் ஃபினிஷில் பார்க்குறீங்க. ராம பரிவாரம், அதில் லக்ஷ்மணர் பாருங்க கையை கட்டிட்டு நிற்கக்கூடிய காட்சி. நடராஜர் சிவகாமியும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷில். மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவமும் நல்ல குவாலிட்டி ஃபினிஷில் இருக்கிறது பார்க்குறீங்க. இப்போ அப்பாவுக்கு 2 குழந்தைங்களும் பூஜை பண்ணுறாங்க. பிள்ளையாரும் முருகரும் பூஜை பண்ணிட்டு இந்த பக்கம் மூஞ்சூரும் மயில் வாகனமும் இருக்கிறத பார்க்குறீங்க. சப்த ரிஷிகள் 7 பேர், இதை ஒரு செப்பரேட் தீமாக பிளான் பண்ணுறவங்களுக்கு சப்த ரிஷிகள் இருக்கிறது. பிள்ளையார் வாத்தியம் இசைக்கக்கூடிய செட்டும் பார்க்குறீங்க. அடுத்தது மாமா மாமி, அப்புறம் கல்யாண மணப்பெண் கோலத்தில் இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் அப்படி இருக்கிறது. முருகர் வள்ளி தேவசேனாவோட இருக்கிறது. சிவபெருமான் பார்வதியோடு இருக்கக்கூடிய காட்சி. மீனாட்சி ஆண்டாள், அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குறது காமாட்சி பார்க்குறீங்க, வராகி அம்பாள் பார்க்குறீங்க, சங்கீத மும்மூர்த்திகளும் பார்க்குறீங்க. திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வரும்போது அஷ்டலிங்க தரிசனம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அஷ்டலிங்கங்கள். திருவண்ணாமலை கோயிலும் மலையும், மலையே அங்கே அண்ணாமலையாரா இருக்கிறதா நம்ம வணங்குவோம், அந்த மாதிரி ஒரு செட்டு பார்க்குறீங்க. அடுத்தது பாண்டுரங்கன் ருக்குமாயி, குழந்தை கிருஷ்ணர், யசோதா அம்மா, பசுமாடு, கன்று, கோல்டில் தகதகன்னு மின்னக்கூடிய விநாயக பெருமான் அப்படி பார்க்குறோம். ராமர் சீத்தை வந்து சுயம்பர காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஜனக மகாராஜா, ராமர் அங்கே இருக்காரு, சீதாதேவி இருக்கிறது, வில் அங்கே வச்சுருக்காங்க, அழகான காட்சி. அப்புறம் இந்த பக்கம் பெருமாள் சயன கோலத்தில் பெரிய திருவடி சிறிய திருவடின்னு கருடாழ்வார் 2 ஃபினிஷில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று வந்து ஸ்கின் டோனில், இன்னொன்று கருப்பு நிறத்தில் பெருமாளுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய செட்டாக பார்க்குறோம். காமதேனு பசு பார்க்குறீங்க. பசுமாடு கன்றோடு இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறீங்க. தர்மசாஸ்திர ஐயப்பனை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்களேன், இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா மடியில் பிள்ளையார், அம்மா மடியில் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய செட்டு. அப்புறம் ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவபார்வதி தரிசனம் பண்ணிக்கிறீங்க. வரிசையாக நிறைய பொம்மைகள், எல்லாமே செட்டாக இருக்கக்கூடிய பொம்மைகளாக இருக்கட்டும், தனித்துவமான பொம்மைகளாக இருக்கட்டும். அப்புறம் சுருட்டப்பள்ளி சிவபெருமான், பார்வதி மடியில் சிவன் சயன கோலத்தில் இருக்கிற காட்சி பார்க்குறீங்க. வராகி அம்பாளுடைய சிலையும் பார்க்குறீங்க. அடுத்தது ராம் பரிவார் சிம்மாசனத்தில் ராமர் அமர்ந்திருக்கக்கூடிய பட்டாபிஷேக காட்சி. அடுத்தது இங்கே நீங்கள் பார்க்குறது துர்காலட்சுமி சரஸ்வதி, ஹேண்டியாக சின்ன சைஸில் வேணும்னா அப்படி. ஆஞ்சநேயர் மடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான், செல்லப்பிள்ளை ராமானுஜர் கிருஷ்ணரை மடியில் வச்சுட்டு இருக்கக்கூடிய திருக்காட்சி. அடுத்தது நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் பார்க்குறீங்க, லக்ஷ்மி ஹயக்ரீவர் பார்க்குறீங்க. அப்புறம் பாண்டுரங்கன் ருக்குமாயி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து பொம்மைகளும் வைணவ பொம்மைகள். இந்த வைணவ பொம்மைகளில் நீங்கள் இன்னும் நிறைய கல்பதேனுவில் வரப்போகுது. கொஞ்ச நாளில் அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக கொண்டு வர போகிறாங்க சேர்த்தி வடிவத்தில். ஸோ இப்போ வைணவ திருக்கோயில்களில் திவ்ய தேச தலங்களில் இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும், ஒரு தாயாரோ அல்லது பூதேவி ஸ்ரீதேவி 2 தாயாரோட இருக்கிறதோ, லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்வரூபத்தில் இருக்கிறதோ, சேர்த்தி வடிவங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் சிலைகள், ஆழ்வார்கள் அப்படின்னு நிறைய பொம்மைகள் வைணவ பொம்மைகளாகவே இவங்கள்ட்ட இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக இந்த இடத்துல பாருங்க, நித்திய கல்யாண பெருமாளை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அழகாக அந்த மடியில் மகாலட்சுமி தாயாரை தாங்கினபடி இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள். அப்புறம் இந்த மாதிரி அழகழகான பொம்மைகள், கலைநயத்தோடு இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மைகள்லாம் நம்ம வரிசையாக பார்க்குறோம். காந்தாரா கூட அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. காந்தாரா சிலை ரொம்ப புதுவரவாக இருக்கும், அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ இங்கே கீழே வந்து சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான், பெருமாள் தாயார்லாம் பார்க்குறீங்க. அப்புறம் செட்டியார் ஆச்சியம்மா இருக்கிற சிலைகள், அப்புறம் கீழே வந்து ஆதிசங்கரர், ராமானுஜர், ராகவேந்திரர்னு இத்தனை பேரும் பார்க்குறீங்க.
மினியேச்சர் கொலு பொம்மைகள் தான் நீங்க பாக்குறீங்க. 3 படி வச்சு குட்டி குட்டியா பாருங்க. ராம் பரிவார் வந்துருது, பிள்ளையார் மேண்டேட்ரியா வந்துருது, அன்னபூரணி இருக்காங்க, பெருமாள் சேர்த்தியோட இருக்கக்கூடிய தாயார் 2 பேரோட இருக்கக்கூடிய சிலை, முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கக்கூடிய சிலை, அப்புறம் செட்டியார் ஆச்சியம்மா இருக்குது அப்படின்னு மேண்டேட்ரியா இருக்கக்கூடிய சில சிலைகளை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த குட்டி மினியேச்சர் படியும் கொலுப்படியும் பார்க்குறீங்க. இங்கே அழகா இங்கே பூரி ஜெகநாதரையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பால செட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர், முருகர், பிள்ளையார், கிருஷ்ணர் அப்படின்னு 4 குழந்தை ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகள் பார்க்குறோம். ஆதிசங்கரருடைய குருகுலம் அவரோட இருக்கக்கூடிய 4 சீடர்களையும் நம்ம பார்க்குறோம். இங்கே அஷ்டலக்ஷ்மி செட்டு மரப்பாச்சி இவ்வளோ சின்னதாக அழகாக மினியேச்சர் கொலுப்படி. இது 5 படி இருக்கிற ஒரு செட்டு. இதில் துர்காலட்சுமி, சரஸ்வதி, பிள்ளையார் வந்துடுறாங்க, தசாவதார சிலை வந்துடுது, ராம்லல்லா வந்துடுறாரு, அஷ்டலக்ஷ்மி வந்துடுறாங்க. இப்படி சின்னதாக நான் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இப்படி நீங்கள் வாங்கிக்க முடியும். காமாட்சி காஞ்சி காமக்கோடி பீடத்துடைய குரு பரம்பரை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது காமாட்சி அம்பாள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபைபரில் செய்யப்பட்ட சிலைகள். அதில் ஆண்டாள் ரங்கமன்னார் பார்க்குறீங்க, ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள், அப்புறம் ஐயப்பன் தர்மசாஸ்தா 2 சைஸஸில், முருகப்பெருமான் பார்க்குறீங்க, அப்புறம் காஞ்சி மகா பெரிவாவும் பார்க்குறீங்க, அப்புறம் உலகளந்த பெருமாள், அடுத்தது குருவாயூரப்பனுடைய சிலை அப்படின்னு இதெல்லாம் ஃபைபரில் செய்யப்பட்ட சிலைகள். இன்னும் கூட நிறைய சிலைகள் வர இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் முருகப்பெருமான், பிள்ளையார், ஆஞ்சநேயர், அடுத்தது இங்கே துர்காலட்சுமி, சரஸ்வதி, அழகா விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய பெருமாள் அர்ஜுனனோட இருக்கிறது அப்படின்னு இங்கே நிறைய பொம்மைகள் பார்க்குறோம். மரப்பாச்சி பொம்மைகளும் ஏராளமாக இவங்க கிட்ட இருக்கும். சிவபார்வதியா இருக்கட்டும், பிரம்மா சரஸ்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, அப்படி சொக்கநாதர் மீனாட்சி, பெருமாள் ஆண்டாள், கிருஷ்ணர் ஆண்டாள், ராமர், ராம் பரிவார் செட்டு ஃபுல்லாகவே என்ன அழகாக அலங்காரம் பண்ணி இருக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மைகள் பார்க்குறோம். அதே மாதிரி நார்மலாக புடவை கட்டு மாமா மாமி மாதிரி வேணுமோ அல்லது நம்முடைய தமிழக ஸ்டைலில் இருக்கக்கூடிய சாதாரணமான புடவை கட்டோட வேஷ்டியோட இருக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மைகள் வேணும்னாலும் அவங்கள்ட்ட கிடைக்கும். அயோத்தியா ராம்லல்லா திருக்கோயிலுடைய மினியேச்சர் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. யாருக்காவது தீமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மினியேச்சர் கொலுப்படி 3 படி அழகாக எம்டிஎஃப்ல பண்ணது இருக்குது. இந்த மாதிரி மண்டபம் மாதிரியே அழகாக அவங்க பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு புஷஸ்லாம் கொடுத்து அழகாக பண்ணி இருக்கக்கூடிய படியும் நீங்கள் பார்க்குறீங்க. 5 படியும் இருக்குது. நல்ல சூப்பராக ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரியான மினியேச்சர் கொலுப்படி. இப்போ தான் நாங்கள் கொலு வைக்கிறோம், சின்னதாக நான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மினியேச்சர் பொம்மைகள் நம்மள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வச்சு குழந்தைகளுக்காக ஒரு இடத்த நான் நிறைய கண்ட்ரிக்கு போகும்போது நான் மொமெண்ட்டோ வாங்கிட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் ஒரு டிஸ்பிளேவாக வைக்கணும் அப்படின்னா அதற்கான மினியேச்சர் கொலுப்படியும் இவங்கக்கிட்ட எம்டிஎஃப்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீலில் வேணும்னாலும் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸையும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கூட அவங்க நிறைய பிக்சர்ஸ் அனுப்புவாங்க உங்களுக்கு. திருவாவினன்குடி அப்படிங்கிறது பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ராஜா ராணி சிலை பார்க்குறீங்க. அகத்தியர் லோபமுத்ரா பார்க்குறீங்க. வசிஷ்டர் இருக்காரு, அவர் பக்கத்துல இருக்கிறது காமதேனுன்னு நினைப்பீங்க. அந்த குட்டி பசு கிடைச்சாலே போதும்னு நந்தினி பசுவுக்காக தான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாவே மாறுவார். அப்படிப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை நம்ம இந்த மாதிரியான பொம்மைகளை வாங்கி வச்சு நம்ம கதையா சொல்ல முடியும். அடுத்தது பெருமாளுடைய மாயூரம் டால்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் வந்துருவாங்க. ரங்கமன்னார் பாக்குறீங்க. ஔவை பாட்டி நல்ல பெருசா ஒரு அடிக்கு இருக்கக்கூடிய சிலையா இருக்காங்க. திருவள்ளுவரும் பாரதியார், அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் பாருங்க, ரொம்ப அழகா நேர்த்தியா சூப்பரா களிமண்ணும் இல்லாம ஸ்டோன் பினிஷும் இல்லாம 2 கட்டானா ஒரு கலர்ல அழகா இருக்காரு. அடுத்தது நான் சொல்லுவேன் இல்லையா, சகல அப்படின்னு சரஸ்வதி, கணபதி, லக்ஷ்மி, சகல சௌபாகியங்களோட எல்லாரும் இருக்கணும்னா 3 பேரோட கடாட்சம் நமக்கு தேவை. பிள்ளையார் நர்த்தன கணபதியா இருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. அடுத்தது பிள்ளையார் பட்டி பிள்ளையார் பாக்குறீங்க. இங்க பாருங்க, அம்மன்
நாகர்குடையோட இருக்கக்கூடிய அம்மன் ரொம்ப அழகா இருக்காங்க. நல்ல ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாம் வரிசையா இந்த 5 படிகள்ல பாக்குறீங்க. பெருமாள் விஸ்வரூப காட்சி அர்ஜுனன் கீழே உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறீங்க. தசாவதார காட்சி எல்லாமே ஆக்ஷன்ல இருக்கிற மாதிரி 10 சிலைகளுமே என்னென்ன கதைகள்ங்கிறது இந்த காட்சியிலேருந்தே நம்ம சொல்லிட முடியும். அப்படி உள்ள சிலைகள் பாக்குறீங்க. அப்புறம் பெருமாளுடைய கருட சேவை, கருட சேவை நடக்கும்போது என்னென்ன நடக்குமோ, குடை எப்படி எடுத்துட்டு வருவாங்க, காஞ்சிபுரத்துல குடை அழகு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரிசையா மக்கள் பரிவாரமா வர்றது, அதுக்கப்புறம் யானை மேல குதிரை மேல வரக்கூடியது எல்லாம் கருட சேவை காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். சிவபார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, அப்புறம் பார்க்கடல் கடையக்கூடிய காட்சி, மோகினி, நாரதர் அப்படின்னு இது ஒரு செட்டா வரக்கூடியது பாக்குறீங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. மீனாட்சி நடுவுல நின்றுட்டு இருக்கிற மீனாட்சி அவ்வளோ அட்டகாசமா இருக்கக்கூடியதும், லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் தோழிகளா வந்திருக்காங்க. பிரம்மா வேதம் ஓதி அவர் யாகம் நடத்துறது, நாரதர் இருக்கிறாரு, நந்தியம்பெருமான் மத்தளம் வாசிக்கிறாரு, சனகாதி முனிவர்கள்லாம் அங்க வரக்கூடியது. இப்ப ஸ்ரீனிவாசர் கல்யாணம், ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காட்சி. இதுல சிவனும் மீனாட்சியும் அங்க பார்வதியா வந்துடுறாங்க. இந்த பக்கம் தும்புரு வீணை வாசிக்கக்கூடிய காட்சி, நாரதர் வீணை வாசிக்கிறது, சுகபிரம்மர், அப்புறம் பிரம்மா சரஸ்வதி எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. இவர் யாருன்னா பத்மாவதி தாயாருடைய அப்பா. எனக்கு டக்குன்னு இப்ப பேர் ஞாபகம் வரல, கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ராஜா வந்துடுறாரு இந்த காட்சியில. நவதுர்கா எவ்வளவு மினியேச்சரா வந்திருக்க செட்டு பாருங்க. இதுல வாகனங்களோட 9 சிலைகளும் அழகா வந்துரும். மாமா மாமி செட்டு பாக்குறீங்க. அடுத்தது ரொம்ப காலமா நிறைய பேரு சொல்லிட்டே இருப்பீங்க, கிருஷ்ணர் ருக்மணிக்கு சிகை அலங்காரம் பண்ணி விடுற மாதிரியான காட்சி. ருக்மணின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பாமான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ராதான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க அப்படி ஒரு அழகான காட்சியை நீங்க பாக்குறீங்க. வீரராகவ பெருமாள் சயன கோலத்துல இருக்கிறத பாக்குறீங்க. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். குசேலரும் கிருஷ்ணரும் அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அதுல பர்டிகுலரா அந்த அவள் மூட்டை தெரிகிறத முக்கியமா நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. அடுத்தது சிவ குடும்பம். முன்னாடி நீங்க சில மாடல் பாத்தீங்க, இப்போ சிவபார்வதி பிள்ளையார் முருகரோடு இருக்கக்கூடிய குடும்பம் பாக்குறீங்க. கண்ணப்ப நாயனாருடைய ஸ்டோரிய அழகா ஒரே பொம்மையில கொண்டு வந்திருக்காங்க. கருப்பண்ணசாமி நீங்க இப்ப பாக்குறீங்க. பக்கத்திலேயே பைரவர் தனியா இருக்காரு பாருங்க, ஸ்வர்ணாகர்ஷண பைரவரா இருக்காரு அவரு. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் பாக்குறீங்க. வாஸ்து கிரகலட்சுமி வீடு மனை வாங்கி போட்டு ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுங்க. நவராத்திரியில நிச்சயமா அம்பாள் கருணை காட்டி உங்களுக்கு வீடு கட்டுற பிராப்தி வரும். ஆண்டாள் அழகா பாவாடை சட்டையில, இது ஒரு அனிமேட்டட் பிக்சர்னாலும் அதை எவ்வளவு நேர்த்தியா கொண்டு வந்திருக்காங்க கொலு பொம்மைகள்லன்னு பார்த்து ரசிக்க முடியுது. உறையூர் வெக்காளி நீங்க பாக்குறது, உறையூர் வெக்காளி அம்மன். பக்கத்திலேயே கோகிலாம்பாள், திருமணஞ்சேரி கல்யாணம் ரொம்ப பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கோகிலாம்பாள்கிட்ட போய் முறையிடுங்க. அடுத்தது ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. ராமேஸ்வரத்திலேயே இருக்கக்கூடிய நம்புநாயகி அம்பாள் தான் இன்னொரு அம்பாள். இவங்க எல்லை காவல் தெய்வம் ராமேஸ்வரத்துக்கு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய இந்திய தேசத்திலேயே கடைக்கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லை காவல் தெய்வம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது திருவொற்றியூர் பாகம் பிரியாள் அம்பாள். இதெல்லாம் புது வரவுகள். இந்த வருஷத்தோட புது வரவை நீங்க இப்ப பாக்குறீங்க. நிறைய பீசஸ் இருக்காது, டக்குன்னு வாங்கிடுங்க. கர்ப்பரட்சாம்பிகை, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கணும் அப்படின்னா கர்ப்பரட்சாம்பிகை சிலைய நவராத்திரியில வச்சு வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப அழகான பினிஷிங்ல இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை. அடுத்தது திருவக்கரை வக்ரகாளி. இவ்வளோ அழகான பினிஷ்ல அப்படியே கிட்டத்தட்ட கோயில்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. திருவக்கரை வக்ரகாளி. அடுத்து மாரியம்மன் சிலை தான் நீங்க பாக்குறீங்க. சமயபுரத்தால் கருமாரியம்மன், இன்னும் நிறைய சிலைகள் அங்கு இவங்கள்ட்ட இருக்கு. சப்த சாரங்கின்னு சொல்லுவாங்களா, சப்த ஸ்ருங்கின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு குன்று மேல இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஸ்வரூபம். இப்போ நீங்க பாக்குறது மகாலட்சுமி தாயார், கோலாப்பூர் மகாலட்சுமி. அடுத்தது துல்ஜாப்பூர் பவானி.
வீர சிவாஜி வழிபடக்கூடிய ஒரு அம்பாள். இவங்க வந்து காலை முட்டி போட்டு மடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி மேல துணி இருக்கிற மாதிரி இருக்கும். துல்ஜாப்பூர் பவானி. இந்த பக்கம் பாருங்களேன், அழகான பினிஷிங்ல 4 வந்திருக்காங்க. அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேருமே அவ்வளோ அழகான குவாலிட்டி பினிஷ்ல 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய 4 சிலை நீங்க பாக்குறீங்க. அப்புறம் மகிஷாசுர மர்தினியாக அம்பாள் சிம்மவாகினியா இருக்கக்கூடிய அம்பாள் பாக்குறீங்க. ராவணனுடைய தர்பார் காட்சி, அந்த தர்பார்ல ஆஞ்சநேயர் எப்படி வாழை சுருட்டிட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருப்பாரு இல்லையா, அந்த காட்சி. விபீஷ்ணர்ல இருந்து நிறைய பேரு ராவணனுடைய தர்பார்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அழகான காட்சி. பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடியே இலை போட்டு சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. மாசம் அவருக்கு சதுர்த்தியில கொடுக்கறது போதவே போதாது. யானை முகத்தானுக்கு டெய்லியே நம்ம நிறைய கொடுக்கணும். இவர் பொன் மூட்டையோட வர்றாரு. அந்த மூட்டையை தூக்க முடியாம அவரே தூக்கிட்டு வர்றாரு. கீழே பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சூரும் சேர்ந்து தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. மூஞ்சூரை மடியில வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையார் பாக்குறீங்க. பெரிய ஆழ்வார் மடியில ஆண்டாள், கையில கிருஷ்ணரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ஆண்டாளுக்கு. குழந்தையா இருக்கும்போதே கிருஷ்ணர் கதைகள்லாம் சொல்லி சொல்லி அவளுக்கு லவ்வே வந்துருது கிருஷ்ணர் மேல. அந்த மாதிரி ஒரு அழகான காட்சி பாக்குறீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சாரதாம்பாள் இவங்க 3 பேரையும் ஒன்னா ஒரு செட்டப்பா நம்ம குரு பரம்பரை அப்படிங்கிறதுல வைக்க முடியும். வாதிராஜர் இவர் வந்து ராகவேந்திரருடைய குருவா இருக்கக்கூடியவர். ராகவேந்திர மகானுக்கு பக்கத்திலேயே நம்ம அவருடைய குருவையும் வைக்கலாம். கல்கி அவதார பெருமாள் வந்து அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டதா சொல்லுவாங்க. அப்புறம் சுகபிரம்மர், நிறைய பேரு ஃபைபர்ல தான் கிடைக்குதா, சுகபிரம்மர் வந்து பேப்பர் மெஷின்ல கிடையாதான்னு கேட்கறவங்களுக்கு உடனே வாங்கிடுங்க. சுகபிரம்மர் பேப்பர் மெஷின்ல நல்ல குவாலிட்டியா பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா அழகா வந்திருக்காரு. அடுத்து மகாபெரிவா, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரா இருக்கக்கூடிய மகாபெரிவா. ராமானுஜர், அன்னமாச்சாரியார் மடியில திருப்பதி பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிரம்ம மொக்கட்டே அப்படிங்கிற பாடல் எவ்வளவு பிரசித்தம். தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான், தெய்வத்துக்காக யாரும் அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலாவே எழுதி அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனை வந்து அவ்வளோ இருக்கு. லட்சக்கணக்கான பாடல்கள் அவரு எழுதியிருக்காரு. அதெல்லாம் ஒரு ரூம்ல இருந்து திறந்து எடுத்திருக்காங்க 19 some years ago. அது ஒரு 50-60 வருஷம் முன்னாடி ஒரு ரூமை திறந்தப்ப லட்சக்கணக்கா அவர் வந்து செப்பேடுகள்ல பாடல்கள் எழுதி வச்சு அந்த பொக்கிஷங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. பல பாடல்கள் வந்து அந்நிய படையெடுப்புல கொல்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனைகள் இன்னமும் நிறைய பேரு சங்கீத வித்வான்கள் பல மேடைகள்ல அன்னமாச்சாரியாருடைய கிருத்தியை பாடாம நிறைவு பண்ண முடியாது. ஒரு பாட்டாவது அவருடைய கீர்த்தனைகளை எடுத்து பாடுவாங்க. அப்படிப்பட்ட சிலைகள்லாம் சங்கீதம் கத்துக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டுல இருந்தா கண்டிப்பா வச்சு ஆராதிக்கணும்ன்றத அன்போட கேட்டுக்கிறேன். த கல்பதேனு ஷோரூம்ல அழகழகான பொம்மைகள் நிறைய இருக்கு. இன்னும் அவங்க எடுத்து அடுக்க முடியாம அவ்வளோ பார்சல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அப்பப்ப வெஸ்மாம்பலம் பக்கம் வந்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு ஷாப்பிங்காக அல்லது இங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகணும்ட்டு பிளான் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா, அப்பப்ப வந்து த கல்பதேனுவை விசிட் பண்ணி பாருங்க. நிறைய புது புது பொம்மைகள் வர்றத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற கேட்லாக கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே விலை பட்டியலோட வந்துடும். ஸோ நீங்க விலையை செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த பொம்மைகளை நீங்க அழகா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். த கல்பதேனுக்கு எப்படி வரணும்னு வீடியோ தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன். விவேகானந்தா ஸ்ட்ரீட்ல தங்கம் ஸ்டோர்ஸுக்கு 4-5 அபார்ட்மெண்ட் தள்ளி இருக்கிறது தான் த கல்பதேனு பிளாட். அந்த பிளாட்டோட பேர் வந்து விவேக் பிளாட். அங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல 3rd பிளாட்ல தான் இவங்க இருக்காங்க. ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு, ஏன்னா இது வந்து ஒரு போர்டு வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் கிடையாது, வீட்டில் வச்சு பண்றாங்கன்றதுனால நீங்க கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பொம்மைகளுமே த கல்பதேனுல கிடைக்கும். நீங்க அவங்கள்ட்ட போன்ல என்கொயரி பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே இந்த நவராத்திரி எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய நவராத்திரியா அமையணும்னு சொல்லி துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாளை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கல்பதேனுவும் உண்மையிலே பெரிய ஷோரூமை அவங்க விரைவில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனதார நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.